தினமொரு வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். விளக்கம். இளம் விளையாட்டு வீரர்கள் திடீரென புகழையும் கோடிக்கணக்கான பணத்தையும் பெறுவதிலுள்ள பிரச்சனைகளை குறித்து வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட ஒரு செய்தி தொகுப்பு கூறியது. அவர்கள் விலைமதிப்புள்ள வாகனங்களை வாங்குகிறார்கள், ஆடம்பரமாக வாழுகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை இழந்து போதை மருந்துகளுக்கு அடிமைகள் ஆகிறார்கள். விரைவில் அவர்களுடைய லட்சியங்கள் தோல்வியடைகின்றன. பிரசங்கியின் புத்தகம் இந்த இளம் விளையாட்டு வீரர்களின் உணர்வுகளை நன்கு பிரதிபலிக்கிறது என்று கூறலாம். 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் ஐஸ்வர்யத்தை பெற்றிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை என்றால் அவன் வெறுமையை மட்டுமே அனுபவிக்க முடியும் என்று பிரசங்கி கூறுகிறது. அது 2 மனிதர்களை குறித்து கூறுகிறது. ஒருவன் அதிகமான வேலை செய்பவனாக அல்லது பல பெண்களுடன் உறவு கொள்பவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் துரிதமான வெற்றியை பெறுகிறான். ஆனால் அவன் துக்கமடைந்தவனாக வாரிசு இல்லாமல் இறக்கிறான். 2ஆம் மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்து பல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். ஆனால் அவனும் திருப்தியற்றவனாக அன்பு இல்லாமல் மரிக்கிறான். செல்வத்தையும் புகழையும் பெற்று துக்கத்துடன் இருப்பதை காட்டிலும் உலகத்தில் வாழாமல் இருப்பது மேலானது என்று பிரசங்கியின் ஆசிரியர் கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படி தேவனிடம் கொடுக்கும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஏனெனில் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் அவர் கொடுக்கிறார். நாம் நன்மை செய்வதற்காக பணத்தை பயன்படுத்தும் போது நாம் அதை தேவனுடைய நித்திய நோக்கத்திற்காக பயன்படுத்தி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியும். ஒரு பிரகாசமான எதிர்காலமும் சந்தோஷத்தினால் நிரம்பிய ஒரு நிகழ்காலமும் தேவன் அளிக்கும் ஈவுகள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் தேவனுக்குள் ஐஸ்வர்யத்தை பெறும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.